சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். இந்த சங்கீதம் 92:10 எழுதின சங்கீதக்காரன் இந்த வார்த்தை எழுதும் போதே மிகவும் சந்தோஷப்பட்டு தன் இருதயத்தில் அவர் களிகூர்ந்து இந்த வார்த்தையை அவர் எழுதுகிறார். ஏன் இவ்வளவு சந்தோஷம் அவருக்கு? அவரே அந்த வேத பகுதியிலே சொல்லுகிறார் பாருங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் கர்த்தர் என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அதனால் நான் பெற்றுக்கொள்ளுகிற மிக பெரிய ஆசீர்வாதம் தான் காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்னை அவர் உயர்த்துவார். காண்டாமிருகத்தின் கொம்பை போல என்னை அவர் உயர்த்துகிற ஒரு ஆசீர்வாதத்தை அவர் புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணும்போது நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அவர் தருகிற இந்த ஆசீர்வாதம் ஒரு சாதாரண ஆசீர்வாதம் இல்ல, இது அசாதாரணமான ஒரு ஆசீர்வாதம். எதிரிகளை மேற்கொள்ளுகிற ஒரு உன்னத பலன் தான் என் தேவன் எனக்கு தருகிற ஆசீர்வாதம். நான் இனி தலை குனிந்து நிற்பதில்லை, நான் ஜெயமாய் என்னுடைய வாழ்க்கை நடத்தி செல்வதற்காக என் தேவன் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை சந்தோஷமாய் எழுதுகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தை தெய்வத்தை தவிர வேறு யாராலும் தர முடியாது. ஏனென்றால் இது உன்னதமான ஆசீர்வாதம், இது மகிமையான ஆசீர்வாதம். அதனால் அந்த சங்கீதக்காரன் இருதயத்திலே மகிழ்ந்து களி கூறுகிறார். என்னை அவர், என் கொம்பை அவர் காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவார். கரங்களை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சங்கீதக்காரனின் கொம்பை உயர்த்தினவர், அந்நாளின் கொம்பை உயர்த்தினவர் என் கொம்பையும் உயர்த்துவார். என் கொம்பையும் என் தலையும் அவர் மேன்மைப்படுத்துவார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. காண்டாமிருகம் பாருங்க, காட்டில் உள்ள சிங்கம், புலி, யானை போல மிகவும் பயங்கரமான பெரிய பெரிய காட்டு மிருகங்கள் கூட இந்த காண்டாமிருகத்தை பார்த்து பயப்படும். ஏன்னு சொன்னா காண்டாமிருகம் தான் தலையில் உள்ள கொம்பை வச்சு மிருகங்களை குத்திட்டுன்னு சொன்னா கிழிச்சு அதை உடனே கொன்று போடுற வல்லமை அதனுடைய கொம்பிலே இருக்கிறது. எப்பேற்பட்ட பெரிய மரமா இருக்கட்டும் பாருங்க, அந்த மரங்களை தான் கொம்புனால குத்தி அசைக்கிற ஒரு வல்லமை அந்த காண்டாமிருகத்தில் இருக்கிறதுனால எல்லாருமே மனிதர்கள் உட்பட அந்த காண்டாமிருகத்தை குறித்து பயப்படுவார்கள். அதை மேற்கொள்ள முடியாது, அதற்கு முன்பாக ஒருவர் என்று ஜெயிக்க முடியாது, அதற்கு முன்பாக ஒருவர் என்று சவால் விட முடியாது. ஏனென்றால் காண்டாமிருகத்தின் கொம்பு மேன்மையானது. அதே போல கர்த்தருடைய அபிஷேகம் யார் மேல விழுதோ அவர்கள் காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தை போல உயர்த்தப்படுவார்கள். ஹல்லேலூயா. தேவஜனமே, இன்றைக்கு நம்ம ஏதோ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், அபிஷேகத்தை பெறும்போது அந்நிய பாஷையை பேசுகிறோம், அதுதான் அபிஷேகத்தின் அனுபவம் மட்டுமல்ல. ஹல்லேலூயா. மாறாக அந்த அபிஷேகம் ஒருவர் மேல ஊற்றப்படும் போது அந்த அபிஷேகம் அநேக ஆசீர்வாதங்களை அவர்களுக்குள் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் உன்னத பலத்தால் அந்த அபிஷேகம் அவர்களை நிரப்புகிறது. அதனால் தான் அவன் சொல்லுகிறான், ஓ காண்டாமிருகத்தின் கொம்பிற்கு ஒத்த மேன்மையும் உயர்வையும் கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையும் ஒரு உயர்வையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். சத்துரு உங்க முன்னால வந்து நின்று மேற்கொள்ள கூடாது, உங்க முன்னால வந்து சவால் விடக்கூடாது. ஹல்லேலூயா. தாவீதை போல நீங்களும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தால் கோலியாத் வந்து நின்று சவால் விட்டாலும் மேற்கொள்ளுகிறது அபிஷேகத்தை பெற்ற தாவீதா தான் இருக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். ஏன் அதிலே சங்கீதக்காரன் சொல்லுகிறான், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். யார் யாரெல்லாம் புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறீர்களோ அவர்களுக்கு தான் இந்த உன்னத பலன். லூக்கா 24:49 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை குறித்து அவர் தம்முடைய சீசர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் பாருங்க. நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். சொல்லுங்க, கரங்களை தட்டி. கடந்த வாரம் நீங்க எல்லாரும் கை தட்டி ஆமேன் ஆமேன் சொன்னீங்க. பலருடைய வாழ்க்கையில மாற்றம் நடந்தது. அதனால ஒருத்தர் நீங்க ஆமேன் சொல்லும்போது
போகுது. அநேகர் எழுப்பப்பட போறாங்க. சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு பிரசங்கமா மட்டும் கேட்காதுங்க. கரங்களை தட்டி ஒரு ஜெப விண்ணப்பம் கேட்டு கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கள்ட்ட சொல்றாரு, உன்னதத்திலிருந்து பலன் இறங்கி வருகிற வரைக்கும் எருசலேமில் நீங்கள் இருங்கள். தேவ சமூகத்தில் இருக்கிறவர்கள் மேல உன்னதத்தின் பலன் இறங்கி வரும். ஓ ஹல்லேலூயா. அந்தகார கிரியைகள் எதிர்க்க முடியாது உங்களை. உங்க கூடாரத்தை நிர்மூலமாக்க சத்துருவின் கிரியைகளுக்கு பலன் அற்று போகிற ஒரு பலத்தை தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். உங்கள் வாழ்க்கையிலே போராடுகிற அந்தகார பலத்தின் வல்லமையை காட்டிலும் புதிய எண்ணெயின் அபிஷேகத்தால் யாரெல்லாம் நிரப்பப்படுகிறார்களோ அதைவிட பல மடங்கு பலத்தால் உங்களை கர்த்தர் இடைக்கட்டி ஜெயமாய் வாழுவதற்கு, வெற்றி சிறக்க பண்ணுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இங்கு சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பழைய எண்ணெயில பாத்தீங்கன்னு சொன்னா மனம் இருக்காது, குணம் போயிரும், சுவை இருக்காது. ஹல்லேலூயா. நீங்க நல்ல ஒரு பச்சை அரிசியை ஊற போட்டு இடிச்சு புதிய ஏலக்காய் எல்லாம் போட்டு கருப்பட்டி பாகு காய்ச்சி தேங்காய் பால் விட்டு நீங்க பணியாரம் சுடணும்னு ஆசைப்பட்டுட்டு 2 வருஷம் முன்னால உள்ள தேங்காய் எண்ணெய் எடுத்து சூடு பண்ணிட்டு இந்த மாவை ஊத்தும் போது அங்க வந்து ஒரு மனம் கிளம்பும் பாருங்க. அது வந்து உங்களுக்கு மூக்கில இருந்து நுகர்ந்து எடுக்க முடியாதபடி ஒரு மனம் அப்பவே தெரிஞ்சிடும். ஹல்லேலூயா. சரி, சுட்டுதான் நம்ம கஷ்டப்பட்டோமே, சுட்டு சாப்பிட்டு தான் பார்ப்போமேன்னு சொல்லி அந்த பழைய எண்ணெயில சுட்ட பணியாரத்தை எடுத்து நீங்க பிச்சு சாப்பிட்டா தொண்டைக்குள்ள போமனால நீங்க துப்பி கீழே போட்டுருவீங்க. சரி, அதுலயும் சிலர் உண்டு, ஐயோ நான் கஷ்டப்பட்டு பச்சரிசி வாங்கி கருப்பட்டி வாங்கி எல்லாம் தூர போடுறதுக்காக நான் வாங்கினேன்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிடுவாங்க பாருங்க. ஒரு சிலர் உண்டு. ஹல்லேலூயா. சாப்பிட்டு என்ன ஆகும்? வாந்தி வரும், வயிறு பெருமோ, அந்த ஃபுட் பாய்சன் ஆகும். ஆஸ்பத்திரியில் போய் 3 நாள் காய்ச்சல்னு ட்ரிப்பு போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் புது எண்ணெய்க்கு தன்மை. ஹல்லேலூயா. ஆனா நீங்க நேற்றை காட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சு அதே மாவுல பணியாரம் சுட்டு பாருங்க. ஹல்லேலூயா. ஐயோ எப்படி ருசியா சாப்பிடுவீங்க. இன்னைக்கு சாயங்காலமே போய் சுட்டு சாப்பிட்டுருங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்ப தெரியும் அதோடைய ருசி எப்படி இருக்குன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமா, பழைய எண்ணெய் என்னைக்கோ 10 வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு ஜெப கூட்டத்துல போய் அபிஷேகத்தை வாங்கிட்டு, ஏதோ ஒரு ஆராதனையில போய் அபிஷேகத்தை வாங்கிட்டு நானும் அபிஷேகம் பெற்றிருக்கேன் நீங்க சொல்லிட்டு இருந்தா அந்த அபிஷேகத்தை கொண்டு ஒண்ணுக்கும் உதவாது. அதுக்கு மண்ணுல போடுறதுக்கு உதவும். ஹல்லேலூயா. ஆமா, பாத்தீங்கன்னு சொன்ன அந்த அபிஷேகத்தினால ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கை சலிச்சு போயிரும், விரக்தி வந்துடும். என்னத்தை தான் ஜெபிச்சு என்னத்தை கண்டேன்னு சொல்லுகிற இருதயம் யாருக்கு வரும் தெரியுமா? பழைய எண்ணெய், பழைய அபிஷேகத்தை பெற்றவங்களுக்கு. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஜெபம் ஒரு கடமையா இருக்கும், வேதம் வாசிப்பது ஒரு சடங்காச்சாரமா இருக்கு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பலத்தை அவங்க இழந்துருவாங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள்ல கூட நிக்க முடியாது, அவங்களுக்கு சோர்ந்துருவாங்க, அழுதுருவாங்க, புலம்புவாங்க. புதிய எண்ணெய் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு காண்டாமிருகத்தின் கொம்பை போல பலப்பட வேண்டிய தேவ ஜனம் அந்த பழைய எண்ணெய் அனுபவத்தோடு இருக்கும்போது சூழ்நிலை பார்த்து சோர்ந்து பயந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, என்னை கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயால் என்னை அவர் அபிஷேகித்து கொண்டிருக்கிறார். புதிய பலன், புதிய கிருபை, புதிய நன்மை. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் வந்திருந்து கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்கு எனக்கென்று நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த புது எண்ணெய் என்கிற அபிஷேகத்தினால் என்னை நீர் நிரப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் தேவஜனமே இந்த வேத பகுதியிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து தருகிற ஒரு காரியம். ஹல்லேலூயா. புதிய எண்ணெயினால் நாம் பெறுகிற ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா சத்துருவுக்கு முன்பாக நின்று எதிர்க்கிற ஒரு பலமாயிருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் இந்த ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தால் நிரப்பப்படுகிறவர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க அவர் சொல்லுவார், நான் உயர்த்தப்படுவேன். இந்த அபிஷேகத்தை பெற்றவர்கள் தன்னுடைய உயர்வுக்காக அவர்கள் பிரயாசப்பட வேண்டாம், அவங்க அலைந்து திரிய வேண்டாம். அந்த அபிஷேகமே அவர்களுக்கு உயர்வை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற படிப்பு, உங்கள்கிட்ட இருக்கிற
பதவியோ இல்ல உங்கள்கிட்ட இருக்கிற செல்வாக்கோ உங்களுக்கு உயர்வை தராது. உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகம் உங்களை உயர்த்து. சாதாரணமாய் இருக்கிற நீங்கள் தேவன் பயன்படுத்துகிற ஒரு கருவியாய் மாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நீங்கள் ஒருவேளை அவமானத்தோடு தள்ளப்பட்டவர்களாய் இருக்கும்போது கர்த்தர் உங்களை தலை உயர, தலை நிமிர வைக்க போதுமானவர். அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய் இருந்தால் ஹல்லேலூயா, எங்கெங்க வெட்கப்பட்டமோ அந்த இடத்துல நீங்க அபிஷேகத்தில் நிரப்பப்படும் போது கர்த்தர் உங்களை அங்க கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாகும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். குப்பையின் அனுபவத்தில் இருக்கிறவர்களை கூட அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட தேவஜனத்தை கர்த்தர் பிரபுக்களோடு உயர்த்துகிற ஒரு மேன்மைதான் இந்த அபிஷேகத்தின் மேன்மை. ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஒரு அபிஷேகத்தை ஒருவர் மேல் உயர்த்தி அவர்களை கனப்படுத்த விரும்புகிறார். அவர்கள் கனப்படுவதின் நிமித்தம், அவர்கள் மகிமைப்படுகிறது நிமித்தம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இன்றைக்கு இந்த பகல் வேளையில் வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, இந்த 92ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொன்ன அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் புதிய எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணது போல உங்களையும் அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். புதிய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், புதிய கிருபையை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதன் மூலமாக வருகிற உயர்வை நீங்கள் காண வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரத்திலே ஒருவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே எலியாவின் மேல் இறங்கி இருக்கிறது, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்களாம். ஹல்லேலூயா, ஆமென். இதுதான் அபிஷேகத்தை பெற்றவனை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிற விதம், உயர்த்துகிற விதம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இங்கு பாருங்க, எலியாவுக்கு ஒரு அசிஸ்டண்டா எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார் பாருங்க. அவரு கூட இருக்கும்போதே தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் கிட்டத்தட்ட 50 பேர் இவனை பார்த்து ஏளனமா இளக்காரமா பேசிட்டே இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நாள்ல உம்முடைய எலியா எடுத்துக்கொள்ளப்பட போறார் தெரியுமா, உனக்கு தெரியுமா, நீ என்ன பண்ண போற, நீ என்ன செய்ய போற, இன்னும் பழைய தொழிலுக்கு நீ போக போறியா, இப்படியெல்லாம் அவனை இளக்காரமா பேசிட்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எலியாவின் அபிஷேகம் எலிசாவுக்குள் இறங்கி இருக்கிறது என்பதை அவர்கள் பார்த்த மாத்திரத்திலே அவனுடைய பாதத்திலே வந்து வணங்கி, அவங்க தலை குனிந்து வணங்கி அவனை தொழுது கொண்டார்கள். அதுதான் அபிஷேகத்தின் மேன்மை. தேவஜனமே, ஒருவர் அபிஷேகத்தை சுமந்து கொண்டு வந்தால் உலகமே ஹல்லேலூயா அவர்களை ஆச்சரியப்படுற திரும்பி பார்க்கிறவர்களே கர்த்தர் அவர்களை மேன்மைப்படுத்துவார். இப்ப பாருங்க, ஒரு சாதாரண ஒருத்தவன் தான், அவன்கிட்ட ராஜா உடுக்கிற ஒரு பட்டு உடையும் இல்ல, அவனுக்கிட்ட ராஜ பதவியும் இல்ல, விதவிதமான தங்க ஆபரணங்கள் இல்ல, இருந்தது அதே எலியாவிடம் இருந்த பழைய சால்வை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். 50 தீர்க்கதரிசிகளும் கீழே அவனுடைய பாதத்திலே விழுந்து வணங்குகிறார்கள். காரணம், இந்த உலகத்தில் உள்ள மேன்மை அவனுக்கிட்ட இல்ல, பரலோக தேவன் கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவனுக்குள் இருந்தது. அபிஷேகத்தை சுமந்து சென்ற மனிதனுக்கு கர்த்தர் மகிமைப்படுத்துகிற விதம் தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஆமென். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஏசாயா 40:31 வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருடைய ஆசீர்வாதத்திற்காக தேவ சமூகத்திலே விரும்பி காத்திருக்கிறவர்கள் கழுகை போல செட்டைகளை விரித்து உயரே எழும்புவார்கள். அவருடைய அனுபவம் ஒரு கீழான ஒரு சாதாரண மனுஷனுடைய வாழ்க்கையின் அனுபவம் அல்ல. அவங்க ஒரு நாள் எழும்புகிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல பாருங்க, நீங்க எதை பெற்றுக்கொள்ளனாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுவும் ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். புதிய அபிஷேகத்தினால் நீங்க நிரப்பப்படணும். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க ஆலயத்துக்கு நான் போறேன், ஆண்டவரே இன்றைக்கு இந்த ஆலயத்தின் மூலமாக எனக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகத்தை நான் இன்னைக்கு உங்க சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டுதான்
என் வீட்டுக்கு திரும்ப வரணும்னு சொல்லி நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல தாகமா கேட்கணும். ஹல்லேலூயா. புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். 2 வருஷத்துக்கு முன்னால உள்ள அந்நிய பாஷையை இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க கூடாது. புதிய புதிய பாஷை நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரணும். ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்படணும். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படணும் நம்முடைய வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆமென். சபையில மட்டும் வந்து அந்நிய பாஷையை பேசி ஆவிக்குரியவர்களாய் காட்டுவதல்ல தேவஜனமே. இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் ஆசீர்வாதம் வெளியிலேயும் அநேகர் மத்தியிலே நம்மை உயர்த்துவதுதான் இந்த அபிஷேகத்தின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்! காண்டாமிருகத்தின் தலையில் இருக்கிற கொம்பிற்கு ஒப்பான மேன்மையை கர்த்தர் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்லாமல் இந்த அபிஷேகம் பாருங்க, இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக மட்டுமில்ல, உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் ஏதுவான ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கிறது. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவர் பரிசுத்த ஆவியினால் பிறக்கணும். பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொரு நாளும் பிறப்பணும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை முழுமையாய் ஆட்கொள்ளணும். நம் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரணும். அப்படி இறங்கி வருகிறவர்கள் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். வேதம் சொல்லுகிறது, எவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அவருடைய ஆவியில் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கவில்லை என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தில் கேட்கணும், ஆண்டவரே இன்றைக்குரிய புதிய அபிஷேகத்தால் என்ன நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற பிசாசின் கிரியைகள், பில்லி சூனிய வல்லமைகள், இல்ல உலகத்துல இருக்கிற வேற எந்த காரியங்களா இருந்தாலும் சரி, உங்க முன்னால நிற்கும் போது ஒருவேளை பெருசா இருக்கு. ஹல்லேலூயா. ஆனா பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த எண்ணெய் அபிஷேகம் ஒரு நொடி பொழுது ஒரு தூசியை உங்க விட்டு மாற்றுகிறது போல மாற்றி அமைத்து விடும். அவ்வளவு வல்லமை உங்க கிட்ட இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமே. நீங்க பயந்தவங்களா இருக்கலாம், இதுவரைக்கும் சோர்ந்து போனவங்களா இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல வல்லமையா இறங்கி வரும்போது நீங்க ஒரு புலியை போல கம்பீரமாய் நின்று அவைகளை எதிர்க்கிற ஒரு பலத்தை அவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்த ஆவியானுடைய பலன். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுப்பார். சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு நமக்கு என்னென்ன காரியங்களை, என்னென்ன ஆசீர்வாதங்களை தரும் என்று நம் வேதத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 10ஆம் அதிகாரம் 27. ஹல்லேலூயா. ஆம் 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 ஆமென். அபிஷேகத்தினால் நுகமுறிக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சில காரியங்கள், மந்திரவாத கட்டுகள், உலகத்தில் உள்ள சில நம்மளை பயமுறுத்துகிற சில காரியங்கள் நமக்கு முன்னால வரும்போது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்முடைய பலத்துக்கு முன்னால, அதாவது நம்ம மாமிசீக பலத்துக்கு முன்னால அது மேற்கொள்ள தான் செய்யும். ஆனால் நமக்குள்ள தேவனுடைய பலன் இருந்தால் நிச்சயமா நம்ம அதை ஜெயிக்க முடியும். ஹல்லேலூயா. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். நம்ம மாமிசீக பலத்துல நிச்சயமா மாந்திரிக கிரியைகள், உலகத்துக்குரிய சில அந்தகாரத்தின் வல்லமைகள் நம்மை மேற்கொள்ளும். ஏனென்றால் அதற்கு பலன் உண்டு, பலம் உண்டு, வல்லமை உண்டு, சக்தி உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்குள் ஆவியானுடைய பலம் இருந்ததென்றால், ஒவ்வொரு நாளும் புதிய அபிஷேகத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்றால், அந்த பலத்தை நீங்க ஈஸியாக ஜெயித்து ஜெயமாய் உங்க வாழ்க்கை முன்னேறி செல்ல முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு பாருங்க, மந்திரவாதம், பில்லி சூனியம், இல்லது பிசாசின் கிரியைகள் அப்படின்னு சொன்னாலே பயந்து போயிடுவாங்க. ஆவியில நிரம்புறவங்க, தினமும் அபிஷேகத்தில் நிரப்பப்படுறவங்க கூட பயப்படுறாங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்பதை நீங்க புரிஞ்சிடணும். ஆமென். ஹல்லேலூயா. உங்க முன்னால வந்து நிற்கிற கிரியைகள் அதை விடவும் சின்னத்தனமா சின்ன கிரியைகள் தான். ஆனா என்கிட்ட இருக்கிறவர் பெரியவர் என்று நீங்க விசுவாசித்த மட்டும்தான் அந்த கிரியைகளை பார்த்து நீங்க பயப்பட மாட்டீங்க. ஹல்லேலூயா.
இல்லது பிசாசு ஆடு சொன்னா பயந்து ஓடிடுவோம் அபிஷேகம் பெற்றவங்க. இங்க ஆவியானவர் வல்லமையா உள்ள இருக்கும்போது இந்த சின்ன சின்ன பிசாசுகளை பார்த்தும் பில்லி சூனியத்தை பார்த்து செய்வனே பார்த்து நம்ம பயந்து ஓடுறோம். ஜெயிக்க முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, காண்டாமிருகத்தின் கொம்பு கொத்த பலத்தியாக்கு நான் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. எங்க ஊழியத்துல எல்லாம் பார்த்தீங்க, ஊழியத்துல அநேகர் எங்க கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறவங்க, கரிசனம் உள்ளவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பில்லி சூனியம் செய்வன மாந்திரிக கிரியைகள் எல்லாம் துரத்துகிற அந்த ஊழியத்தை நீங்க செய்யாதுங்க, உங்களை ரொம்ப தாக்கிறோம், உங்க பிள்ளைகளுக்கு அது ஒரு பாதிப்பா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எங்களை சொல்லுவாங்க. அவங்க சொல்றது உண்மைதான். உண்மையிலேயே அது ஒரு நம்பக்கூடிய ஒரு காரியம்தான். கண்டிப்பா அதற்கு பாதிப்பு இருக்கும். ஹல்லேலூயா. ஆனா எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்க எங்க பலத்தில் இந்த ஊழியத்தை செய்யல, எங்க தேவன் எங்க மேல ஊற்றின அபிஷேகத்தின் மூலமாக அந்த ஊழியத்தை செய்கிறோன்னு உள்ள ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறதுனால தான் நாங்க இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டோம். ஹல்லேலூயா. ஆமா, பாருங்க, மனுஷன் எங்க தலையில ஒரு எண்ணெயை ஊத்தல, பரலோக தேவன் தான் எங்க தலையில ஒரு எண்ணெயை ஊத்தி இருக்கார். அதுதான் உங்க மேலேயும் ஊற்றப்பட்டிருக்குது. மனுஷன் ஊத்துற எண்ணெயினால நீங்க அபிஷேகம் பண்ணப்படல, தேவன் பரலோகத்திலிருந்து ஊற்றின அபிஷேக எண்ணெயின் மூலமாக தான் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த எண்ணெய் அபிஷேகம் பாருங்க, நம்ம சிரசிலே ஊற்றப்படும் போது ஜீவ தண்ணி உள்ள நதியை போல நம்முடைய சரீரத்தில் அப்படியே புறப்பட்டு வரும் பாருங்க. ஹல்லேலூயா. அப்படி புறப்பட்டு வந்து நம்மை ஆளுகை செய்யும் போது பாருங்க, அந்நாளில் உன் தோளி நின்று நுகமும் உன் கழுத்து நின்று சுமையும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். அபிஷேகத்தினால் நுகம் முறிக்கப்படும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சுமை பாருங்க, சத்துரு பல சுமைய போட்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னால எல்லாம் பாருங்க, மாட்டு வண்டியை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? மாட்டு வண்டியில பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு கழுத்துல அந்த வண்டியை பூட்டணும்னு சொன்னா ஒரு நுகத்தை வச்சிருப்பாங்க. நுகத்துல மாட்டோட கழுத்துல வச்சு கயரை வச்சு கட்டிட்டுன்னு சொன்னா அந்த வண்டி அந்த மாடு நடத்தி கொண்டு போகும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, எப்படியாவது மாட்டோட கழுத்துல அந்த நுகத்தை வச்சு கயரை வச்சு கட்டணும். அதுக்காக என்ன பண்ணும், சும்மா மாடு கழுத்தை கொடுத்துருமா? கொடுக்காது. நம்ம ஆளுவில் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பச்சை பசேல்னு புல்லை கொண்டு வந்து வைக்கலை கொண்டு வந்து நல்ல தண்ணி புண்ணாக்கெல்லாம் போட்டு தண்ணி கலக்கி மாட்டு முன்னால கொண்டு வைப்பாங்க பாருங்க. வச்சதும் என்ன பண்ணும், மாடு குனியும், சாப்பிட்றதுக்காக குனியும். ஆமாம், நம்ம ஆளெல்லாம் நல்ல ஞானிகளாக்கும். ஹல்லேலூயா. அப்போ குனிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாட்டோட வண்டியில் இருக்கிற நுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது குனிஞ்சதும் பிடிச்சி மாட்டோடைய கழுத்தில் வச்சு கொண்டு அந்த கயரை வச்சு இறுக்கி கட்டிடுவாங்க. இப்போ இந்த மாடு இந்த வண்டியிலேருந்து விடுபட்டு பழையது போல சுதந்திரமாக வாழணும்னு நினச்சா வாழவே முடியாது. கட்டியாச்சு பிடிச்சி. ஹல்லேலூயா. இன்னைக்கு பிசாசு அநேகர நுகத்தை கழுத்தில் நுகத்தை வச்சு கட்டி இருக்கிறான். என்ன நுகம் தெரியுமா? பாவ பழக்க வழக்கம் என்கிற நுகம். பிசாசின் கட்டுப்பாட்டுக்குள்ள அவருடைய வாழ்க்கையும் சரீரத்தை வைத்திருக்கிற நுகம். மனுஷனுடைய ஆளுகைக்கு கீழால நம்மை அடிமைப்படுத்துகிற ஒரு நுகம் என்கிற நுகத்தை பிசாசு இந்த உலகத்துக்குரிய ஆசாபாசங்களை காட்டி நம்மளை ஆசை காட்டி அவன் கட்டி வச்சிருக்கிறான் நம்ம கழுத்துல. இதனால் நாம சுமக்க சுமை என்ன சுமை தெரியுமா? பலவீனம் என்கிற சுமை, சமாதானம் இல்லாத ஒரு சுமை, கடன் பாரம் என்கிற சுமை, இன்னும் மனசுல ஒரு மகிழ்ச்சி ஒரு சந்தோஷம் இல்லாத சுமை, வியாதி என்கிற சுமை, பிசாசினாலே பில்லி சூனியத்தினால் வருகிற அப்படிப்பட்ட ஆளுகையினால் வருகிற பலவிதமான சுமையை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுமந்து கொண்டு வருகிறோம். என்னதான் நம்ம நினைச்சாலும் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றார், முடியும். ஹல்லேலூயா. மேல ஆண்டவர் உனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த புது எண்ணெய் என்கிற அபிஷேகத்தினால் நீ நிரப்பப்படும் போது எப்பேற்பட்ட நுகம் என்ன பூட்டி வைத்திருந்தாலும், எப்பேற்பட்ட சுமையை நீ சுமந்து வந்தாலும் அவைகள் எல்லாம் உன்னை விட்டு நீக்கப்படும். ஆவியானுடைய அபிஷேகம் மேல வல்லமையாய் இறங்கும் போது அவைகள் எல்லாம் உன்னை விட்டு மாற்றப்பட்டு உனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையை பார்க்க முடியல, குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல, இருதயம் பாரம், இருதயம் சுமை. ஹல்லேலூயா. சுமையை பல வருடங்களா சுமந்து கொண்டிருக்கிறேன். யார் என்னை விடுதலையாக்க கூடும்? யார் என் கழுத்திலே நுகத்தை கட்டை அவிழ்க்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், மக்களே, அபிஷேகத்தினால நுகம் முறிக்கப்படும். கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கதான் விடுதலை.
எந்த மனுஷராலும் உன் கழுத்துல இருக்கிற உன் வாழ்க்கையில் இருக்கிற பாரத்தை சுமையை நீக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவரால் தான் முடியும். இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்க உங்க வாழ்க்கையிலே ஆவியானவர் இன்றைக்கு நீங்க சுமந்து வந்து கொண்டிருக்கிற நுகத்தை முறிக்கும்படியாக விரும்புகிறார் தேவஜனமே. அதன் மூலமாக நீங்க சுமக்கிற பாரத்தையும் சுமையை கர்த்தர் எடுத்து மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு ஊழியக்காரர் வந்து வேதநாயகம் சாஸ்திரிகள் என்கிற ஒரு ஊழியக்காரர் ஒரு கிராமத்தில் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கலாம் என்று அந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறார். ஒரு வீடு வாடகை எடுத்து அந்த வீட்டில் அவர் வசித்து கொண்டு கிராமங்களில் பார்க்குற எல்லா ஜனங்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறார். எல்லாரிடம் சொல்லுகிறார், ஜீவனுள்ள தேவன் இயேசு ஒருவரே, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று பார்க்கிற எல்லாரிடம் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதை பார்த்த அந்த ஊரில் உள்ள மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் ஒன்று சேர்ந்து அவங்க திட்டம் போடுறாங்க, இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும், இவன் உயிரோட இருந்தா தானே நம்ம கிராமத்தில் இயேசுவை குறித்து பிரசங்கிப்பான், அதனால இவனை கொன்றோம், இவனை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டு இவங்க மந்திரமும் சூனியமும் செய்கிறாங்க. முட்டைகள்லையும் எலுமிச்ச பழத்திலையும் மிளகாயிலெல்லாம் சூனியம் செஞ்சு இவர் வசிக்கிற அந்த வீடை சுற்றிலும் கொண்டு போட்டுட்டாங்க. பாருங்க, இதை அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பார்த்துட்டு பயப்படுறாங்க. இந்த ஊழியக்காரரும் அவரு பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் வந்து அவருக்கு வீட்டுக்குள்ள போறதுக்காக அப்படி போகும்போது இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் எல்லாம் சொல்றாங்க, ஐயா போகாதுங்க, நீங்க அது பயங்கரமான மந்திரவாதம், சூனியம் செஞ்சிருக்காங்க, நீங்க செத்து போயிருவீங்க, நீங்க அங்க போகாதுங்கன்னு சொல்லி அவரை தடுக்கிறாங்க. ஆனா அவருக்கு தெரியும், ஆண்டவருடைய அபிஷேகத்தை நான் காலைதோறும் புதிதாக ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் ஒவ்வொரு நாளும் நான் நிரப்பப்படுறேன், அதனால இந்த பில்லி சூனியமோ இந்த மந்திரவாதமோ இந்த எலுமிச்சம்பழமோ இங்க கிடக்கிற முட்டையோ என்ன ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு செஞ்ச மந்திரவாதியும் சூனியக்காரங்களும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, அவர் அந்த முட்டையும் அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த மிளகாக எல்லாத்தையும் காலி வச்சு மிதிச்சுட்டு கதவை திறந்துட்டு உள்ள போனாரு. இங்க சூரியன் செஞ்ச இந்த எல்லா பொருளும் எரிஞ்சி சாம்பலானத இந்த மந்திரவாதிகள் பார்த்து பயந்து ஓடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து சொன்னாங்க, எங்க மந்திரவாதம் எங்க செய்வன உமக்கு முன்பாக உங்க ஆண்டவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்று சொல்லி அந்த கிராமத்தில் உள்ள மந்திரவாதிகளும் சூனியக்காரர்களும் அந்த தேவ மனிதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே பெரியவர் என்று ஏற்றுக்கொண்டார்களாம். கரங்களை தட்டி, அதுதான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் மந்திரமும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமாய் குறி சொல்லுதலும் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னால பெற்ற எண்ணெயும் அபிஷேகத்தோடு நீங்க இருந்தா இந்த மந்திரவாத்தை எதிர்ப்பதற்குரிய பலனை நீங்க இழந்துதான் இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயால் நீங்க நிரப்பப்படும் போதுதான் செய்வனையும் வாய்க்காது, மந்திரமும் வாய்க்காது, உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஹல்லேலூயா, அதுதான் ஹல்லேலூயா நுகத்தை முறிக்கிற தேவனுடைய அபிஷேகம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பாருங்க, இரண்டாவதாக இந்த அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையிலே என்ன ஆசீர்வாதத்தை தருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருந்தால் தம்முடைய ஆவியினால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு இந்த வசனம்? ஹல்லேலூயா. மந்திரவாதம் செய்வனை எரிக்கப்படும் புதிய எண்ணெயால், புதிய அபிஷேகத்தால் அனுதினமும் நிரப்பப்படுகிறவர்களுக்கு இரண்டாவதாக புதிய எண்ணெயின் அபிஷேகத்தால் கர்த்தர் தருகிற ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வியாதி என்கிற நுகத்தை கர்த்தர் முறியடித்து நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். கரங்களை தட்டி, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் உயிர்ப்பிக்கும். தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தும். நரம்பு தளர்ச்சி, கிட்னி வியாதி, இருதய பலவீனம், சுகர், இரத்த அழுத்தம் அதிகம், இப்படிப்பட்ட பலவீனம், நுரையீரல் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, கேன்சர் வியாதி, பல விதமான வியாதிகள் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறது. எப்படி
எப்படிப்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் அந்த பலவீனத்திலிருந்து இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேக எண்ணெய் நம்மை விடுதலையாக்கும். பல வருடங்களாக வியாதி என்கிற நுகத்தை சுமந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், ஓ அவருடைய அபிஷேகம் மேலே இறங்கும் போது இந்த வியாதியை நீ சுமக்க அவசியம் இல்லை. நீங்க ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஆமென். வியாதியை கர்த்தர் மாற்றுவார். நீங்க விசுவாசிக்கலனா எசேக்கியேல் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் அதை அடையாளமாய் காண்பித்து கொடுத்ததை நாம் அறிய முடியும். ஹல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பள்ளத்தாக்குகள் நிறைந்த ஒரு ஸ்தலத்திற்கு தேவன் தரிசனத்தில் எடுத்துக்கொண்டு போய் அந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்கில் நிரம்பி இருக்கிறது. அந்த எலும்புகளுக்கு அருகாமையிலே அவனை கொண்டு நிறுத்திவிட்டு தேவன் கேட்கிறார், எசேக்கியேலே இந்த உலர்ந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, கிட்னி வியாதியா கர்த்தர் மாற்றுவாரு, சுகரை மாற்றுவாரு, இழுப்பு வியாதியை மாற்றுவாரு, இருதய பலவீனத்தை மாற்றுவாரு, கிட்னியில் இருக்கிற பாதிப்பை மாற்றுவாரு, நரம்புல இருக்கிற பிரச்சனையை மாற்றுவாரு, எலும்பு தேய்மானத்தை மாற்றுவாரு, அடிக்கடி தும்மல்னு சொல்ற இன்ஃபெக்ஷனை கர்த்தர் மாற்றுவாரு, தேவையில்லாத பலவீனங்களை சரீரத்தை விட்டு மாற்றுவாரு. உங்களால எத்தனை பேருக்கு ஆமேன் என்று சொல்ல முடிஞ்சது? ஆமா, இப்ப சொல்றீங்க. ஹல்லேலூயா. இதுதான் எசேக்கியேல்ட்ட ஆண்டவர் கேட்டார், எசேக்கியேலே இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா? ஹல்லேலூயா. அவனுக்கு சந்தேகம் தான், எப்படி உலர்ந்து போச்சு, எத்தனை வருஷத்துக்கு முன்னால செத்த சரீரத்தில் உள்ள எலும்பை பார்த்து உயிரடையுமான ஆண்டவர் கேட்டாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு முடியும்னு சொல்ல தெரியல, முடியாதுன்னு சொல்ல தெரியல. ஆனா அந்த தரிசனத்தின் மூலமாக நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் எசேக்கியேல் ஒரு விசேஷ ஒரு தரிசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அந்த உலர்ந்த எலும்புகள் மேலே இறங்கின உடனே ஆங்காங்கே கடந்த எலும்புகள், முதுகு தண்டு எலும்புகள், கை எலும்புகள், கால் எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர தொடங்கினது. ஹல்லேலூயா. அப்படியே நரம்புகள் அந்த சரீரத்திலே பாய தொடங்கினது, இரத்த ஓட்டம் அந்த எலும்புகளிலே வர தொடங்கினது, தசைகள் அந்த எலும்புகளை மூடிக்கொண்டது. அந்த பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையாய் அந்த எலும்புகள் எழும்பி நின்றது என்றால், இன்றைக்கு நம்முடைய சரீரத்திலே எந்தெந்த பகுதிகள் பலவீனப்பட்டிருக்கிறதோ அந்த பகுதிகளில் எல்லாம் ஒரு ஜீவனை எங்கே கிறிஸ்துவின் பரிசுத்தாவின் அபிஷேகம் தரப்போதுமானதாய் இருக்கிறபடியால் புதிய எண்ணெய் என்கிற அபிஷேகம் நம் மேலே இறங்கும் போது நம்மளுடைய ஒவ்வொரு அவயவங்களும் உயிர்ப்பிக்கும். தேவஜனமே, நுரையீரல் உயிர்ப்பிக்கும். சொல்லுங்க, என்னுடைய கால் தேய்மானம் உயிர்ப்பிக்கப்படும். ஹல்லேலூயா ஆமென். சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிற ஒரு அபிஷேகம் தான் புதிய எண்ணெய் என்கிற அபிஷேகம். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த அபிஷேகம் நமக்கு தருகிற ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன் பாருங்க. வரப்போகிற ஆபத்துகளை இந்த அபிஷேகத்தால் நீங்க நிரப்பப்படும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ராக்கால தரிசனத்திலே முன்கூட்டியே அறிவித்து நீங்கள் அவைகளை எதிர்க்கிற ஒரு பலத்தை உங்களுக்கு தருவார். மறைமுகமாக உங்களுக்கு செய்யப்படுகிற சத்துருவின் தந்திரங்களை கர்த்தர் உங்களுக்கு காண்பித்து தந்து அவைகளை எதிர்த்து ஜெயிக்கிற ஒரு ஜெய ஜீவியம் ஆளுகிற ஒரு பலத்தை இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிற அபிஷேகம் நமக்கு தரும். ஹல்லேலூயா ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்றுதான் தேவஜனமே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 37, 38, 39 யாராவது எடுத்தவங்க சத்தமா வாசிப்பீங்களா? பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ தாகமா இருந்தா நீ இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவ.
ஹல்லேலூயா. பண்டிகையின் கடைசி நாட்களில் எருசலேமில் இருந்து இயேசு சொல்லுகிறார், ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவர். அவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ணும்போது அவனுக்கு உன்னதத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஜீவ தண்ணி உள்ள நதியை நான் அவனுக்கு அனுப்பி கொடுப்பேன். அவனுடைய வாழ்க்கை அவன் ஜெயமாய் நடத்தி செல்லுவார். அவன் உன்னத பலத்தால் நிரப்பப்படுவார். இந்த உலகத்துக்குரிய மேன்மையும் உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. அதனால சங்கீதம் 92:10 சங்கீதக்காரன் சந்தோஷமாக சொல்லுகிறான் பாருங்க, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவீர். புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்க முன்னால போய் கேளுங்க தேவஜனமே, அப்பா புதிய அபிஷேகத்தால் நான் நிரப்பப்படணும். ஹல்லேலூயா. ஆவியில் நிரம்பி நீங்க ஜெபிங்க. ஆவியில் நிரம்பி ஜெபிக்காம ஜெபத்தை முடிச்சிட்டு எழும்பாதுங்க. ஹல்லேலூயா. உங்க சரீரம் முழுவதும் பரிசுத்த அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு அதன் மூலமா கிடைக்கிற ஆசீர்வாதத்தை சொந்தப்படுத்திட்டு நீங்க தனி ஜெபமா இருக்கட்டும், ஆராதனையில நீங்க வந்தா இருக்கட்டும், நீங்க அப்படி நீங்க செஞ்சு பாருங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கும். உங்க வாழ்க்கை கர்த்தர் உயர்த்துவார். உங்க வாழ்க்கை மேன்மைப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக.